என்ன உணவு சாப்பிட்றோம், அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எப்படி நம்ம உடம்புல சேருது, சேர்த்து வைக்கக்கூடிய சத்துக்கள் எப்படி நம்முடைய உடலுக்கு இயக்கத்திற்கு செலவு செய்யப்படுகிறது. இப்போ நம்ம ஒரு கார் வச்சிருக்கோம், அதில் பெட்ரோல் போடுறோம், பெட்ரோல் போட்டுட்டு அந்த காரை நம்ம ஓட்டிட்டு போகிறோம். அதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோம், மைலேஜ்னு ஒரு விஷயம் பார்க்குறோம். எவ்வளோ தூரம் போகிறோம், எவ்வளோ வேகமாக போகிறோம், காரோட இயக்கம் எப்படி இருக்கு, அதற்கு ஏற்றாற் போல எரிபொருளுடைய செலவு எப்படி இருக்கு, இதை தான் நம்ம கணக்கீடு செய்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மாற்றத்துக்கு தான் பேசிக் மெட்டபாலிக் ரேட்னு பேர். பேசிக் மெட்டபாலிக் ரேட் தேவையற்ற அதிகமானா என்ன ஆகும், உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் கரைஞ்சு போய் நம்ம பார்ப்பதற்கே ரொம்ப பலவீனமா மாறி போயிடும். பேசிக் மெட்டபாலிக் ரேட் ரொம்ப குறைஞ்சு போனா என்ன ஆகும், நம்மளை பார்ப்பதற்கே பூதம் போல நம்ம மாறிடுவோம், எடை கூடிக்கொண்டே போகும். தைராய்டு நோய் ஏற்படும் போது நம்மளுடைய பேசிக் மெட்டபாலிக் ரேட் குறையுது, அதனால நம்ம எடை கூடுறோம். சர்க்கரை நோய் ஏற்படும் போது நம்மளுடைய பேசிக் மெட்டபாலிக் ரேட் தேவையற்ற அதிகமாகுது, அதனால நம்மளோட எடை குறைந்து கொண்டே போகுது. அப்ப இந்த பேசிக் மெட்டபாலிக் ரேட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆரோக்கியம், நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடம்புல சேர்றது, நம்முடைய இயக்கம், உறுப்புகளோட செயல்பாடு, திசுக்களோட செயல்பாடுக்கு தேவையான சக்தியை பெறுவதுன்னு எல்லாமே எதை நோக்கி இருக்குன்னா பேசிக் மெட்டபாலிக் ரேட்டை நோக்கி தான் இருக்கு. வளர்சிதை மாற்றம்னு சொல்லுவோம்.